40 ஆண்டு கால கோரிக்கையை அரசு கண்டுகொள்ளாததால் 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள். அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் தனி மாவட்டமாக சுமார் 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் வளர்ச்சி என்பது வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் மட்டுமே இருப்பதாகவும், கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் வளர்ச்சி என்பது தற்போது வரை கேள்விக்குறியாகவே உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதியினர். இதற்கு ஒரே காரணம் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் முறையான போக்குவரத்து வசதி இல்லாததுதான் என்றும், அதற்கு முக்கிய காரணம் திருப்பத்தூர் மைய பகுதியில் உள்ள நகரத்தை இரண்டாக பிரிக்கும் ரயில் நிலையம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ரயில் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள சுமார் 20 கிராமங்களில் 30,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம், பால் வியாபாரம், கட்டுமான தொழில் ஆகியவை உள்ளன. இப்பகுதி மக்கள் விளைவிக்கும் விவசாய பொருட்களை தங்கள் பகுதியிலிருந்து வெறும் 500 மீட்டர் தூரத்தில் இருக்கும் திருப்பத்தூர் நகர் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கூட குறைந்தது சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. அப்படி இல்லை என்றால் அருகில் உள்ள ஒரு ரயில்வே தரைப்பாலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் எனவும், ஆனால் அந்த தரைப்பாலமும் மழை காலங்களில் 3 முதல் 4 அடி வரை மழை நீரும் சாக்கடை கழிவு நீரும் சேர்ந்து குளம் போல் தேங்கி நின்று விடுவதால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதியினர். இப்பகுதி பொதுமக்கள், வேலைக்கு செல்வோர் மற்றும் மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் இந்த ரயில் பாதையை கடந்து செல்கின்றனர். இவ்வாறு கடந்து செல்லும் பொழுது ரயிலில் அடிபட்டு 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவங்களும் நடைபெற்றுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். 22 கிராமங்கள் 13,000 மக்களுக்கு மேல வசித்து வரும். ஒரு 10 வருஷத்திலே இந்த ட்ராக் போகும்போது பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது இல்லாம கால்நடைகளும் அடிபட்டிருக்கு. இங்க விளையிருக்கின்ற இந்த விவசாய பொருட்கள்லாம் டவுனுக்கு எடுத்துட்டு வரணும்னா கண்டிப்பா இந்த பாலத்தோட இந்த தரை பாலத்தோடையா தான் போகணும். அது மழை காலத்துல ரொம்ப சிரமப்படுற மக்கள். இதற்கெல்லாம் ஒரே மாற்று வழி ஒரு இலகுர வாகனம் சென்று வரும் வகையில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர சுமார் 40 வருடங்களுக்கும் மேலாக கோரிக்கை வைத்து வருவதாகவும், ரயில்வே துறை இலகுர வாகனம் ரயில்வே மேம்பாலம் அமைக்க இடம் கொடுத்திருப்பதாகவும், மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாததால் பணிகள் அப்படியே நீர்த்து போய் உள்ளதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். இப்போ நான் நிக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்காக வந்திருக்கேன். இந்த பகுதியிலிருந்து அந்த பக்கம் போறதுக்கு ஒரு 500 மீட்டர் தான் இடைவெளி. ஆனா இந்த 500 மீட்டரை கடக்கணும் அப்படின்னா பாதுகாப்பான முறையில் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போகும். இதை சம்பந்தமா என்ன அப்படின்னா பல முறை நாங்கள் ரயில்வே துறை சார்ந்த அலுவலர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர் அணுகியிருக்கிறோம். அவங்க கிட்டலாம் கூட சொல்லியும் கூட இன்னும் இது வரைக்கும் இதற்கு தீர்வு கிடைக்கல. ரயில்வே துறையில என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த மாதிரியான போதுமான நிதி இல்லை, மாநில அரசு தான் செய்யணுன்றாங்க. இங்க கேட்டோம் அப்படின்னாங்களா, எங்க கையில ஒன்றும் இல்லை, முதல்வர் கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பந்தாடுற ஒரு ஃபுட்பாலா இருக்கிறோம். இது உடனடியாக கொண்டு வந்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசு இப்பணிக்கு உரிய நிதியை ஒதுக்கி தங்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி தர கோரிக்கை வைத்துள்ளனர் இப்பகுதி பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இவர்களின் ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை, காத்திருப்பை அரசு உணர்ந்து கோரிக்கையை நிறைவேற்ற முன்வருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் டி. மகேஷுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.